வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணை திறப்பு. 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம். நாளை இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட இருவருக்கு பிடிவாரண்ட். மாறன் சகோதரர்களின் முன்ஜாமீன் அக்டோபர் 18 விசாரணை. மௌலிவாக்கம் கட்டிட இடிப்பு ஒத்திவைப்பு. இடிக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் 3 சுட்டுக்கொலை. கொலையாளியை பிடிக்க காவல்துறை முனைப்பு. காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி பாசன பகுதி சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 20ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்றிரவு கல்லணை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து சம்பா சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து இன்று பகல் 11 மணிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைக்கண்ணு, காமராஜ், OS மணியன், வளர்மதி, வெல்லமண்டி நடராஜன் மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் ஆட்சியர்கள் கலந்து கொண்டு கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர். தற்போது காவிரியில் வினாடிக்கு 3600 கன அடியும், வெண்ணாற்றில் 3600 கன அடியும், கல்லணை கால்வாயில் 1000 கன அடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி செய்யாத நிலையில் ஆறுகளும் வயல்களும் வறண்டு கிடக்கின்றன. கடமடை வரை விரைவாக தண்ணீர் சென்றடைய கூடுதலாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று, கல்லணையிலிருந்து முறை வைக்காமல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 20,000 கனடியை திறந்தால்தான் கடம்படைக்கு போவோம். அதற்குரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கணும். கர்நாடகா நம்மளை வஞ்சிக்கிறது, கர்நாடகா நம்மளை ஏமாற்றுகிறது. அடுத்த ஆண்டாவது தண்ணி கிடைப்பதற்காக, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை என்றால் விவசாயம்லாம் தற்கொலை பண்ணி சித்துவது வழியே இல்லை. கல்லணையில் இருந்து நீர் திறந்து விட்டதற்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் என்றால் இந்த தண்ணீர் திறந்துவிட்ட தண்ணீர் போதாது. 20,000 22,000 கனஅடி தண்ணீர் திறந்து ஒரு 20 நாளைக்காவது தண்ணீரை விட்டார்களான ஆனால் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் போகும். ஆறு வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படாத காரணத்தினாலே தண்ணீர் தாமதமாக சென்றடையும். ஆகவே இன்றைக்கே படிப்படியாக இன்று மாலைக்குள் இன்றைக்கு இந்த திறந்துவிடப்பட்ட தண்ணீரை 8,000 கன அடியாக அரசு உயர்த்த வேண்டும். டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரே சமயத்தில் விவசாய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் அரசாங்கம் கூட்டுறவு வங்கி மூலமும் உடனடியாக கடனை வழங்க வேண்டும். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா நலமாக இருக்கிறார். அநேகமாக நாளை இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதா காய்ச்சல் நீங்கி நலமாக இருப்பதாகவும் வழக்கமான உணவருந்துவதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் நேற்று அறிவித்தனர். அதேபோல சற்று முன்னரும் ஜெயலலிதா நலமாக இருப்பதாக மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முழு நலமடைந்த போதிலும் மருத்துவர்களின் அறிவுரைப்படி முதல்வர் ஜெயலலிதா இன்று 2வது நாளாக மருத்துவமனையில் ஓய்வில் உள்ளார். இதன் காரணமாக இன்றும் ஏராளமான அதிமுகவினர் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டிருக்கின்றனர். மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, அமைச்சர்கள் O. பன்னீர்செல்வம், செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் இன்று மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மலேசியாவில் உள்ள அனந்த கிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோருக்கு தில்லி CBI சிறப்பு நீதிமன்றம் பிடிவாணை பிறப்பித்துள்ளது. மத்திய அமைச்சராக தயாநிதி மாறன் பதவி வகித்த போது சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் சிவசங்கரனை மிரட்டி அவரது ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசியாவை சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு விற்க வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது.
மொரிஷியஸ் நிறுவனங்களிடமிருந்து சவுத் ஏசியா எஃப்எம் லிமிடெட் மற்றும் சன் டைரக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களுக்கு 742 கோடி ரூபாய் கைமாறி உள்ளதாக கூறி அமலாக்க பிரிவு சார்பில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏர்செல் மேக்சஸ் வழக்கில் மலேசியாவில் உள்ள அனந்தகிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோருக்கு பிடியாணை பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் ஏர்செல் மேக்சஸ் வழக்கை 2ஆக பிரித்து நடத்த தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய நாளே இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உட்பட 4 பேரின் மனுக்கள் தொடர்பான விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி ஓபி சைனி உத்தரவிட்டார். ஏர்செல் மேக்சஸ் வழக்கை 2ஆக பிரிப்பதன் மூலம் மாறன் சகோதரர்களுக்கு மேலும் சிக்கல் அதிகரித்துள்ளது. பிரதமர் மோடியை முப்படை தளபதிகள் இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மும்பை கடற்படை தளம் அருகே சந்தேகத்திற்குரிய நபர்கள் நடமாடுவதாக வெளியான தகவலை அடுத்து மும்பை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர அண்மையில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 17 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவல் சம்பவங்களும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தில்லியில் பிரதமர் மோடியை அவருடைய இல்லத்தில் ராணுவ மற்றும் விமானப்படையை சேர்ந்த தளபதிகளும் கடற்படை துணை தளபதியும் இன்று சந்தித்தனர். மோடியை சந்தித்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக இவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதை அடுத்து கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் மற்றும் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட 108 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவையில் இந்து முன்னணியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார் நேற்று முன்தினம் வெட்டி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் நேற்று கடைகள் அடைக்கப்பட்டு துடியலூர், தொண்டாமுத்தூர் உட்பட பல பகுதிகளில் அரசு பேருந்துகள் கல்வீச்சு தாக்கப்பட்டன. கெம்பட்டி காலனியில் உள்ள மசூதி, RS புரம் சண்முகம் சாலையில் உள்ள ஜமாத் ஆகியவை பெட்ரோல் குண்டு தாக்குதலுக்கு இலக்காயின. மேலும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் கோட்டைமேடு நோக்கி ஊர்வலம் செல்ல முயன்ற சிலர் வழியில் ஆட்டோக்கள், கடைகள் மீது தாக்குதல் நடத்தியதில் காவலர் உட்பட சிலர் காயமடைந்தனர். இந்நிலையில் கலவரம் தொடர்பாக 108 பேரை கைது செய்த காவலர் அவர்களில் 106 பேரை திருச்சி சிறையிலும் 2 சேலம் சிறையிலும் அடைத்தனர். காயமடைந்த 5 காவலர்கள் தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோவையில் அமைதியை வலியுறுத்தி இன்று மாலை அனைத்து கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் காரும் மினி வேனும் நேருக்கு நேர் மோதியதில் 10 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். 13 பேர் படுகாயமடைந்தனர். உஜ்ஜயினி தேவா சாலையில் மினி வேன் ஒன்றில் 30 பேர் பயணம் செய்தனர். அப்போது எதிரே வந்த காருடன் மினி வேன் நேருக்கு நேர் மோதியது. அதில் மினி வேனில் வந்த 4 பெண்கள், 3 ஆண்கள், 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒரு கர்ப்பிணி பெண் உள்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். இந்த கோர விபத்து அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணம் பர்லிங்டன் நகரில் வணிக வளாகத்திற்குள் நுழைந்த 3 பெண்களை சுட்டு கொன்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் சியாட்டில் நகருக்கு தெற்கே உள்ள நகரம் பர்லிங்டன். இங்கே உள்ள காஸ்கெட் என்ற வணிக வளாகத்திற்குள் சாம்பல் நிற உடை அணிந்த ஒருவர் நுழைந்து அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டார். அதில் 3 பெண்கள் பலியானார்கள். ஆண்கள் ஒருவர் படுகாயமடைந்தார். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். சுட்டு கொன்றவர் அங்கிருந்து தலைமறைவானார். இதனையடுத்து வணிக வளாகத்திற்கு வந்த காவல்துறையினர் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைகள், பூங்கா, சாலைகளை மூடி கொலையாளி தப்பி செல்லாத வண்ணம் அவரை தேடி வருகின்றனர். சென்னை மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து 61 பேரை பலி கொண்ட நிலையில் அதன் அருகில் கட்டப்பட்டு வந்த மற்றொரு 11 மாடி அடுக்குமாடி கட்டிடத்தை இடிக்கும் பணி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாளை இடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணிகள் நாளை நடைபெற இருந்த நிலையில் தற்போது இதற்கான தேதி ஒத்திக்கப்பட்டது. இதற்கான அதிகாரப்பூர்வமான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டில் இந்த மௌலிவாக்கத்தில் உள்ள 2 11 அடுக்குமாடி கட்டிடத்தில் தரமாக இல்லாத காரணத்தால் இதில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் சரிந்து விழுந்தது. இதில் 61 பேர் உயிரிழந்துள்ளனர். 27க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதன் அருகில் கட்டப்பட்ட மற்றொரு கட்டிடத்தை தரம் இல்லாத காரணத்தால் கட்டிடத்தையும் இடிப்பதற்காக மாவட்ட
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்காக 3 தளங்களில் இந்த வெடிமருந்து வைத்து இடிப்பதற்கான பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த பணிகள் நாளை நடைபெறவிருந்த இந்த பணிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு இதற்கான அதிகாரப்பூர்வமான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள். 2 years before இங்கே ஒரு பில்டிங் டெமாலிஷ் ஆச்சு. அதுக்குள்ளே ப்ராப்ளம் அகைன் இன்னொரு பில்டிங்கும் பக்கத்தில் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதை அகைன் டெமாலிஷ் பண்ணதுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்டில் என்ன மெஷருமே எடுக்கல. இப்போ ரீசெண்டாக எடுக்கிறதா சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் வெக்கேட் பண்ணி எங்கே போய் ஸ்டே பண்ணணுங்கிறத எங்களுக்கு இன்னும் சொல்லலை. இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இதுமாரி சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதானா இந்த சண்டே இடிக்கிறதா இருந்தது, அது போய் இப்போ தள்ளி போயிருக்கு. அதுக்குண்டான ரீசன் என்னன்னு தெரியல. அது சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும். இங்கே 2 வருஷம் மேலே கடை வச்சுருக்கோம். இங்கே முதல்ல பில்டிங் இடிக்க சொல்ல கொஞ்சம் அதிர்வு இருந்தது. மற்றெல்லாம் இப்போது திரும்ப இடிக்க சொல்ல கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு இதாகும், டிராஃபிக் ஜாம் ஆகுதுனால க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எம்எம்டி இது வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு ஏன்னா கிராக் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க. அப்படி பில்டிங் எடுக்க சொல்ல இப்போ ஏன்னா சேதாரம் ஏற்பட்டால் அவங்க அதுக்கு ஈடாக கொடுக்குறேன்னு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தற்போது இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வந்திருந்த நிலையில் இதற்கான காரணத்தை தற்போது எதுவும் குறிப்பிடாமல் அதை ஒத்திவைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 30ஆம் தேதிக்குள் இந்த கட்டிடத்தை இடிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் கூறியுள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக மௌலிவாக்கம் 11 மாடி அடுக்கு கட்டிட வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் பிரகாஷ். முதியோர் உதவித்தொகையின்றி திண்டாட்டம், மனைவி மகளுடன் முதியவர் தீக்குளித்து தற்கொலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் பிடிவாத போக்கு கூட்டு ஜனநாயகத்தின் ஏற்றது அல்ல என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் சட்டப்பேரவையை கூட்டி தீர்ப்பை எதிர்க்க கர்நாடகம் முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் பிரச்சினை ஏற்படுத்தும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுவதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக அரசு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தமிழகத்திற்கு காரைக்கால் பகுதிக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு குடித நீருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ஆகவே தண்ணீர் திரண்டு விட மாட்டோம் என்று மிரண்டு பிடித்திருக்கிறார்கள். இது கூட்டு ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. திருவள்ளூர் அருகே அரசு உதவித்தொகை கிடைக்காமல் வறுமையில் வாடிய முதியவர் மனைவி மகளுடன் தீக்குளித்து தற்கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மணலி சின்னசேக்காடு பகுதியைச் சேர்ந்த 60 வயது முதியவர் வேதகிரி. கண் பார்வை குறைந்து வறுமையில் வாடி வந்த வேதகிரிக்கு கடந்த 6 மாத காலமாக முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இவரது 26 வயது மகள் ஷீபா மனநலம் பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் விரக்தியின் உச்சத்துக்கு சென்ற வேதகிரி வீட்டை பூட்டிக் கொண்டு அவரது மனைவி ஜோதி, 2வது மகள் ஜெபகனி ஆகியோருடன் தீக்குளித்தார். மூவரும் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் உடல்களை மணலி காவல்துறையினர் கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வேதகிரி அவருடைய மனைவி பேர் ஜோதி, அவருக்கு 2 மகள், பெரிய பேர் ஷீபா, சின்னவ பேர் ஜெபா. ஒரு 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுக்குற முதியோர் பென்ஷன் கூட அவருக்கு வரல. அந்த உதவி கூட அவர் வாங்கல. அந்த 1000 ரூபாய் கூட இல்லாத ஒரு நிலைமை, வறுமையினால தான் சார் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் தற்போது இதமான சூழல் நிலவி வருகிறது. சாரல் மழை, பனிப்பொழிவு எங்கும் புகைமூட்டமாக காணப்படும் ஏற்காட்டில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நடராஜன். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே ரம்மியமான சூழல் நிலவுவதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே மேக கூட்டங்களுடன் சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். எங்கு பார்த்தாலும் மேக கூட்டங்கள் மரங்களை உரசி செல்வதையும் பார்க்க முடிகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகையின் காரணமாக ஏற்காடு களை கட்ட தொடங்கியுள்ளது. தற்போது காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊட்டியோட சூப்பராகவே இருக்குது. காலையிலேருந்து பனிப்பொழிவு ரொம்ப மழை மாரி அடி ஜில்லுன்னு சூப்பராக அழகாக இருக்குது. ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணுறோம். நல்லாவே இருக்க ஏற்காடு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு வர ஏற்காடுக்கு. நல்லா இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப மிஸ்ட்டும் இதுவுமா ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. சென்னையில் இருந்து சூடு அனுபவிச்சுட்டு இங்கே வரச்ச
ரொம்ப நல்லாவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏற்காடு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். 2 நாள் டூரிஸ்ட்டில் வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. காலையில் நல்லா பனி குழந்தாக இருந்தது, இப்போ நல்லா சாரல் மழை அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக காலாண்டு விடுமுறையை கழிக்க ஏற்காடு ஒரு உகந்தமான இடம் இருக்கிறது என்பது சிறிது மையமில்லை. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதில பாலாஜியுடன் ஏற்காட்டிலிருந்து TS நடராஜன். கோயம்புத்தூர் மதுக்கரை புறவழிச்சாலையில் 4 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைதான ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேரும் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை மதுக்கரை அருகே காரில் கொண்டுவரப்பட்ட 3 கோடி 90 லட்சம் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடத்தல் கும்பலை சேர்ந்த சுதீர், சுபாஷ், சபீர் ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடத்தலுக்கு உடந்தையாக செயல்பட்ட காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் சரவணன், காவலர் தர்மேந்திரன் ஆகியோரை மதுக்கரை காவல்துறையினர் நேற்று இரவு நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தினர். 3 பேரையும் வரும் 7ஆம் தேதி முதல் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து 3 கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடகத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் லாரிகள் நிறுத்தப்பட்டு கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளன. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்தில் வன்முறை மற்றும் கலவரங்கள் நடந்ததை அடுத்து தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் லாரிகள் அனைத்தும் தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாய மூலப்பொருட்கள் மட்டுமின்றி நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணைகளில் வளர்க்கப்படும் முட்டை மற்றும் கறிக்கோழிகள் அடைந்துள்ளன. இது பற்றி கோழி பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அந்த முட்டை விடுற கோழி அந்த பருவம் முடிஞ்சோன்னா 75 வாரம் ஆனோன்னா அந்த முட்டை கோழி வித்தாகணும். அது கர்நாடகாவில் தான் 80% சேல்ஸ் இருக்குது. அதனால் 15 நாள் ஆச்சு கர்நாடகா இந்த மாதிரி கோழி போய். அதனால் இது மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு வேணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே கோழி பண்ணைகள்லாம் நஷ்டம் இருக்கிறதுனால இன்னும் அதிகமான நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியில் போக்குவரத்து தடுப்பு கட்டைகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வர்ணம் பூசினார். போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துப்புரவு பணிகள், கழிவுநீர் கால்வாய்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றார். அம்மாநில காவல்துறையின் சார்பில் நகரின் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு கட்டைகளுக்கு வர்ணம் பூசும் பணி நடைபெற்றது. சம்பவ இடத்திற்கு வந்த கிரண்பேடி தடுப்பு கட்டைகளுக்கு வர்ணம் பூசினார். தடுப்பு கட்டைகளில் போக்குவரத்து விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கை குறித்த வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என போக்குவரத்து துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க கோரி கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் 302 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொழிலை சார்ந்து 3000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் தற்போது அரசு வழங்கும் 1500 லிட்டர் டீசல் மானியத்தை 3000 லிட்டராக உயர்த்தி வழங்கும்படி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த மீனவர்கள் இதை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வணிகம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு தரும் மானிய டீசல் 1100 லிட்டரு, அது 3000 லிட்டராக உயர்த்தி தர வேண்டும். தமிழ்நாட்டு படகுகள் 100 படகுக்கு மேல் இலங்கையில் இருக்கிறது. அதை பல தடவை விடுவிக்க போராட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழ்நாடு சர்க்காருக்கும் மத்திய சர்க்காருக்கும் கவனத்தில் கொண்டு வருவதற்காக கோட்டைப்பட்டினம் விசைப்படகு துறைமுகத்திலிருந்து 310 விசைப்படகுகள் கடலுக்கு செல்வதில்லை, தொடர் வேலைநிறுத்தம் செய்வதாக முடிவு செய்திருக்கிறோம். புலித்தோல் கடத்திய மதுரையை சேர்ந்த 3 பேரை தேனி மாவட்டம் குமுளியில் கேரள வனத்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்ட எல்லையில் குமுளி புறநகர் பகுதியில் ரோந்து சென்ற கேரள வனத்துறையினர் தமிழக பதிவெண் கொண்ட ஒரு காரை சோதனையிட்டனர். காரின் பின்பகுதியில் ஒரு அட்டைப்பெட்டிக்குள் பாடம் செய்யப்பட்ட புலித்தோல் இருந்ததை கண்ட அவர்கள் காரில் இருந்த மதுரையை சேர்ந்த சீனிவாசன், அவரது மகன் மணிமாறன் மற்றும் கௌதம் ஆகியோரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் காமைய கவுண்டன்பட்டியை சேர்ந்த கருப்பையா என்பவர் புலியை வேட்டையாடி தோலை இவர்களிடம் விற்றது தெரியவந்ததால் கருப்பையாவை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தர்மபுரி சந்தைக்கு பூக்களின் வரத்து அதிகரித்து பூக்களின் விலை சரிந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் மாரண்டஅள்ளி, பெல்ரம்பட்டி, பாலக்கோடு, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மஞ்சள், வெள்ளை, சாமந்தி, பட்டன் ரோஸ், செண்டுமல்லி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பூக்கள் விற்பனைக்காக சந்தைக்கு அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன.
பண்டிகை காலங்களில் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வரும் பூக்களை கர்நாடக மாநிலத்தில் உள்ள வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி செல்வது வழக்கம். இதனால் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைத்து வந்தது. ஆனால் தற்போது காவிரி நீர் பிரச்சினை காரணமாக கர்நாடகம் மற்றும் தமிழகத்திற்கு வரும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் கர்நாடக மாநில வணிகர்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் விவசாயிகளிடம் குறைந்த விலைக்கு பூக்களை வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர். விவசாயிகளோ பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் கவலை அடைந்துள்ளனர். இதுபோன்ற இழப்பீடு ஏற்படும் காலங்களில் அரசே பூக்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூர் வியாபாரிங்க பிரச்சனைனால பஸ்ஸு போகாதனால பூவில் விலை குறைஞ்சி போச்சு. 15 நாளைக்கு முன்னாடி 70-80 விற்ற பூ இன்னைக்கு 10 ரூபா வித்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் விவசாயிங்க ஒன்றும் பண்ண முடியாது, விலை சரிஞ்சு போச்சு. கர்நாடகா பந்துன்றதுனால கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. புரட்டாசி தசரா வச்சு தான் பூவே, தசரா ஒன்று தான் பூவே இது. கர்நாடகா வியாபாரி கேரளா வியாபாரிங்களாம் யாரும் வரல. எல்லாம் இந்த பந்துன்றதுனால தான் எல்லாம் பந்து பஸ்ஸு போக்குவரத்து இல்லை, அதனால கொஞ்சம் அப்படியே நிற்கிது. போட்ட முதலுக்கு லாஸ்ட் அவ்வளோதான். சத்தியமங்கலத்தில் உள்ள பவானிசாகர் அணையில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் குவிய தொடங்கியுள்ளன. தமிழகத்தின் மேட்டூர் அணைக்கு அடுத்து 2வது பெரிய அணையாக பவானிசாகர் அணை விளங்குகிறது. தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் ஆஸ்திரேலியா, சைபீரியா மற்றும் இந்தியாவின் வட மாநிலங்களிலிருந்து வர்ண நாரை, கூழைக்கடா, உள்ளான், வக்கா, கருப்பு அரிவாள் மூக்கன் உள்பட பல வகையான பறவைகள் அணைப்பகுதியில் குவிந்துள்ளன. அரிய வகை பறவைகளை ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசிக்கின்றனர். விவசாயம் இந்த நீர்த்தேக்க பகுதியில் பார்த்தா தண்ணி குறையும் போது பார்த்தா நிறைய பறவைகள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்துமே உள்ளூர்லேருந்துமே நிறைய பறவைகள் வரும். இந்த பறவைகள் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதனால் இந்த வித்தியாசமான பறவைகள் இங்கே வருதுன்னு பார்க்கும்போது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. பறவைகள் மட்டும் இல்லை, சாயந்தரம் யானை, மான், நிறைய மிருகங்களும் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து நிறைய பறவைகள் இனப்பெருக்கத்துக்காக வெளிநாட்டிலிருந்தும், அதாவது வட இந்தியாவிலிருந்து நிறைய பறவைகள் வருது. அந்த சீசனில் மட்டும் வருது, அப்போ சீசன் முடிஞ்சா போயிடுது. யாருக்கும் தொந்தரவு இல்லை, எந்த தோட்டத்துக்காரருக்கோ எந்த இதுக்கோ தொந்தரவு இல்லை. பட் அழகான ஒரு சுற்றுலா மாதிரி அமைதியான இடம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வரதுனால பேர்ட்ஸும் சேர்ந்து நல்லா இருக்கு. புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெருமாள் மலை மங்களகிரி பெருமாள் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்பட்டு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையான இன்று ஈரோடு மாவட்டத்தின் பழமையான திருக்கோவில்களில் ஒன்றான பெருமாள் மலை மங்களகிரி பெருமாள் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் பெருமாள் சுவாமிக்கு பஞ்சமுக விளக்குகள் கொண்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. ஈரோடு, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசித்தனர். மலை அடிவாரத்தில் நீண்ட வரிசை காணப்பட்டது. நந்தி சிலைக்கும் காணிக்கை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பெருமாளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 2வது வாரங்க. அதனால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாகவே விசேஷம் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. அதனால் எல்லோரும் ரொம்ப நம்பிக்கையோடு எல்லோரும் வராங்க. இந்தியாவுடன் 3வது நாள் டெஸ்ட் 262 ரன்னுக்கு நியூசிலாந்து அணி ஆட்டமிழப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்கா தேவையின்றி உலக விவகாரங்களில் தலையிடுவதாக ஐக்கிய நாடுகள் அவையில் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது.
ஐக்கிய நாடுகள் அவையில் ரஷ்யா சார்பாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் உரையாற்றினார். அப்போது எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல்லின் அனிமல் ஃபார்ம் நூலை பற்றி குறிப்பிட்ட அவர், அனைத்து விலங்குகளும் சமமானவைதான், ஆனால் சில விலங்குகள் தங்களை மிகவும் சமமானதாக நினைக்கின்றன என அமெரிக்காவை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். ஐநாவை அமெரிக்கா செய்து வரும் சாகச நடவடிக்கைகளால் உலகம் முழுவதும் இதுவரை பல லட்சம் மக்கள் பலியாகி இருப்பதாக அவர் கூறினார். வடகொரியாவை எதிர்ப்பதாக கூறி தென்கொரியாவில் தாட் ஏவுகணைகளை நிறுவி வடகிழக்கு ஆசியாவில் அமெரிக்கா இராணுவமயமாக்குவதாகவும் செர்கி லாவ்ரோவ் குறை கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று நியூசிலாந்து அணி 262 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி கான்பூரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 97 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்து 318 ரன்களுக்கு எடுத்திருந்த நிலையில் பேட்டிங்கை தொடங்கிய நியூசிலாந்து அணி நேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இன்றும் ஓரளவு நன்றாக ஆடிய அந்த அணி 95.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 262 ரன்களை எடுத்துள்ளது. இதனையடுத்து இந்திய அணி தற்போது 2வது இன்னிங்ஸை தொடங்கி விக்கெட் இழப்பின்றி 33 ரன் எடுத்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணை திறப்பு, 12 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் என எதிர்பார்ப்பு. மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா நலம், நாளை இல்லம் திரும்புவார் என எதிர்பார்ப்பு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 2 பிடிவாரண்ட். மாறன் சகோதரர்களின் முன்ஜாமீன் அக்டோபர் 18 விசாரணை. மௌலிவாக்கம் கட்டிட இடிப்பு ஒத்திவைப்பு, இடிக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் 3 சுட்டுக்கொலை, கொலையாளியை பிடிக்க காவல்துறை முனைப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.